சரி வந்துட்டோம், பிரதமர் டெல்லியில் இருக்காரு, நேரம் கேட்டு பார்ப்போமே. அங்க போய் மு.க. ஸ்டாலின் பிரதமர் நேரம் கேட்கிறார். நம்ம பிரதமர் ஜென்டில்மேன், உதயநிதி ஸ்டாலின் டைம் கேட்டாலும் கொடுப்பாரு. பிரதமருக்கு பெரிய டோட்டல் டைம் வேஸ்ட். ஏன்னா நம்ம பிரதமர் ஜென்டில்மேன். திமுக காரன் டைம் கேட்டு வந்தாலே வேஸ்ட் தெரியும். அவரு பல்ல கடிச்சு அமைச்சர்கள் வந்து உட்கார்ந்து சொல்றது சொல்லி கடிச்சு போயா அப்படி வீடுகளோ பிரதமர் நாங்க சொல்றது கேட்பாங்க. நாங்க போய் பிரதமர் இது சொன்னோம், நீ உள்ள போய் எப்படி நடுங்க எனக்கு தான் தெரியும். இன்னும் 70 வருஷமா இது எத்தனை பிராணையா நீங்க பண்ணுங்க. அப்படியே பிரதமர் வந்தாருன்னா கை நடுங்கும். அந்த விமான நிலையத்தில் பார்க்கணும், பிரதமர் போனதுக்கு அப்புறம் பேசுவோம், நாங்க அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவோம். எங்க பிரதமர் பொதுவெளியில பார்த்தாவே நடுங்கிற நீங்க பிரதமர் ரூம்குள்ள சேர் போட்டு கொடுத்தா நடுங்காமையா இருக்கு. இந்திய கூட்டணிக்கு போய் அங்க நிதிஷ்குமார் இந்தியில கிளாஸ் எடுத்து எனக்கு தெரிஞ்சு சத்தியமாங்க ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா வீட்டுல ஹிந்தி மாஸ்டர் வச்சு டியூஷன் எடுத்துட்டு இருக்காரு. நிச்சயமாக அது நடக்குது, எந்த மாற்று கருத்து இல்லை. ஏதோ ரகுதாத்தா ரகத்தாத்தா சொல்லுவாங்க. அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லி சொல்லி ரகத்தாத்தா ரகுதாத்தா அந்த மாதிரி நடந்து. இவர்கள் வந்து தமிழை காப்பாற்றுறாங்களா? தமிழ்நாட்டிலே பிறக்காத ஒரு மனிதன், குஜராத்தி தாய்மொழி, பிரதமர் கவிதை எழுதினாலும் குஜராத்தில தான் எழுதுவார். அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து நம்ம அப்பல பார்ப்போம். பிரதமருக்கு குஜராத்தின் மீது பெரிய மொழி தாய்மொழி. நம்ம தாய்மொழி யாருமே விட்டுக் கொடுக்க மாட்டோம், பிரதமரும் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. அப்படி இருந்து ஒரு மனிதன் பேசுகின்றான், உலகம் முழுவதும் பேசுறார், சிறந்த மொழி தாய்மொழிங்கிறார். உலகத்தினுடைய தொன்மையான மொழி தமிழ் மொழிங்கிறார். நம்மளுக்கு தமிழ் மொழியை எல்லாரும் படிக்கணுங்கிறார். குஜராத்தியை படிக்கணும் சொல்லவே, தமிழ் மொழி எல்லாம் படிக்கிறார். திருக்குறளை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளுக்கும் திருக்குறள் மொழிபெயர்த்து செல்ல வேண்டும் என்கிறார். ஐநா சபையில போய் யாவரும் கீழே என்று சொல்லுகின்றார். திருக்குறளை கங்கணம் கட்டிக்கொண்டு 100 மொழிகளை மொழிபெயர்க்க வேண்டும் என்று களத்தில் இறங்கியிருக்காரு. 39 மொழியிலே மொழிபெயர்த்தாயிற்று. இது தமிழுக்கு பிரதமர் கொடுக்கக்கூடிய மரியாதை. இங்க சௌராஷ்டிர நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறார். 9 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நீங்களாம் சௌராஷ்டிரால இருந்து அளவுதன் கீழ்ச்சி வேறு வேறு காலகட்டத்திலே பணியெடுப்பு நடந்த பொழுது நீங்க எல்லாம் வந்தீங்க. ரஜினி பணியெடுக்கும் போது வந்தீங்க. மெயினா தமிழ்நாட்டில் இருந்து உங்களுக்காக யாரும் ஒரு விழா எடுக்கலை. 9 நூற்றாண்டுகள் கழித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் என்கின்ற விழா எடுத்து சௌராஷ்டிராவின் தமிழை இணைத்து இங்கிருந்து சௌராஷ்டிரா கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிட்டு வர்றார் 7 நாள் விழா. பிரதமரை பொறுத்தவரை மிக மிக தெளிவாக இருக்கின்றார்கள். நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழிதான் பாரதத்தினுடைய உயிரோட்டம் என்பதிலே மிக மிக தெளிவாக இருக்கின்றார். அதை எல்லா இடத்துலையும் பண்றாங்க. இவங்க இத்தனை காலமாக நம்முடைய தாய்மொழியை கும்முடி போட்டி தாண்டாம பத்திரமா பார்த்துட்டாங்க. கும்முடி போட்டி தாண்டாம கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு திமுகவுடைய சாதனை என்ன? 10ஆம் கிளாஸ் பரீட்சையில 55,000 பேர் தமிழ் பரீட்சையில ஃபெயில் ஆயிருக்கிறாங்க. போன ஆண்டு 10ஆம் கிளாஸ் பரீட்சையில ஆனுவல் எக்ஸாம்ல 55,000 குழந்தைகள் தமிழ் பரீட்சையில ஃபெயில். இவங்க தமிழ் நடத்துற லட்சம். எங்களுக்கே தமிழ் தெரியாது திமுக காரங்களுக்கு. இவங்க தமிழ வளர்க்கிறாங்களாம். 13,000 பள்ளிக்கூடங்களுக்கு வகுப்பறைகள் இல்லை. பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர்கள் குறைபாடு இருக்கு. வேகன்சி பொசிஷன் அவ்வளவு அதிகமா இருக்கு. நாங்கள் தமிழை சொல்லிக் கொடுக்கிறோம் என்று சொல்லி தாய்மொழியை கொலை செய்து குற்றங்களின் கொலையுறவாக வைத்திருக்கிறார். சகோதரர்களே, 2024 பாராளுமன்ற தேர்தல் நம்முடைய சரித்திரத்தில் முக்கியமான தேர்தல். இதுவரைக்கும் எந்த தேர்தலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இல்லை. 2024 அவ்வளவு முக்கியத்துவம். இந்தியா தான் இழந்த பெருமையை மீட்டெடுக்கக்கூடிய 5 ஆண்டுகள் 2024 நம்மளா பேசுறோம். நம்ம தாத்தா காலத்துல இந்தியா அப்படி இருந்தது, நம்ம பாட்ட காலத்துல அப்படி இருந்தது, பிரிட்டிஷ்காரங்க வந்து ஒழிச்சுட்டாங்க. அந்த இந்தியாவை நோக்கி செல்ல ஆரம்பித்திருக்கின்றோம். உலகத்தினுடைய முதன்மை நாடாக இந்தியா மாறுவதற்கு கொஞ்சம் கேமரா தேர்தல் அந்த பழகி போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கேமரா தேர்வு வச்சு 2024 பாராளுமன்ற தேர்தல் என்பது நம்முடைய நாடு உலகத்திலே முதன்மை நாடாக வருவதற்கான தேர்தல். 2014 மோடி ஐயா ஆட்சிக்கு வந்த பொழுது உலகத்தினுடைய 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தது.
9 ஆண்டுகள்ல உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறியிருக்கிறோம். 2028 முடியும் போது உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறப்போகின்றோம். ஜப்பான், ஜெர்மனி 2 நாடுகளையும் முந்தியடித்து 3வது இடத்துக்கு வரப்போம். அமெரிக்கா ரொம்ப தொலைவில் இருக்கு, சைனாவும் ரொம்ப தொலைவில் இருக்கு. 2 நாடுகளையும் எட்டி பிடிக்கக்கூடிய அடித்தளம் 2024 29 நாம் போடக்கூடிய அடித்தளம். அதனால்தான் பிரதமர் அவர்கள் சொல்கின்றார், வளர்ந்த பாரதம், வளர்ச்சி அடைந்த பாரதம், விகசித் பாரதம். அது 2047 முடிவதற்குள்ள நம்முடைய குழந்தைகள் உலகத்தினுடைய முதன்மை நாடாக இருக்கக்கூடிய இந்திய நாட்டிலே வசிக்கப்படாது. அதுக்கான பிஜேபி, நீங்களும் பிஜேபி, சில பேர் பிஜேபி இல்லாம இருக்கீங்க, அண்ணன் பிஜேபிக்காக பேசலாம்னு நினைக்கிறேன். நாம் அனைவரும் பிரதமர் மோடிக்காக பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி தலைவர் இல்லை, இந்த மாதிரி தலைவர் இல்லை. இந்த மாதிரி தலைவர் எல்லாம் ஒரு யுகத்துக்கு ஒரு தலைவன் கிடைப்பான். அதை சமுதாயம் பயன்படுத்தி தன்னை முன்னேற்றிக் கொள்வதற்கு இந்த தலைவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் கிடைத்திருக்கின்றார்கள், அற்புதமான ஒரு தலைவராக கிடைத்திருக்கின்றார்கள். இந்தியாவுடைய முக்கியமான காலகட்டத்தில் இந்த தலைவர் கிடைத்திருக்கின்றார். இன்னைக்கு ஒரு சின்ன பாப்பா, நிறைய குழந்தைகள்லாம் கூட்டு வந்திருக்கிறீங்க, நிறைய குழந்தைகள். நான் நேற்று கூட யாத்திரையில சொன்னேன், எந்த குழந்தை கேட்டாலும் ஏங்க ஸ்கூலுக்கு போலியான்னு, நான் கட்டி போட்டேன் பாப்பா, எங்களை கட்டு போட்டு யாத்திரைக்கு வரலாம். இல்ல மாமா பார்க்கணும்னு வந்தேன். நேற்று யாத்திரை மைக்கில் சொன்ன, தயவு செய்து குழந்தை யாரும் கட்டி போடாதீங்க, பள்ளி முக்கியம், நம்ம எப்ப வேணாலும் நம்ம சந்திக்கலாம். இதே தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்க போறீங்க, நான் இருக்க போறேன், கட்டி போலாம். அப்படி இருந்து குழந்தைகள் எல்லா இடத்துலையும் நிறைய வர்றாங்க. பகல்ல காலை 11 மணிக்கு வர்றாங்க பள்ளிக்கூடம் அடக்க. அந்த குழந்தைகிட்ட கேட்டா கூட, கண்ணு 2024 யாரு ஜெயிப்பான்னு ஒரு குழந்தைகிட்ட கேட்டா குழந்தை சொல்லும், மோடி தாத்தா மாமா ஜெயிப்பார். உனக்கு என்ன சந்தேகம்? இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னவென்றால், மோடி அவர்கள் 400 எம்பிக்களோடு ஜெயிக்கின்றாரா 450 எம்பிகளோடு ஜெயிக்கின்றார்களா என்பது மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகமே தவிர வேற எந்த சந்தேகம் இல்லை. தமிழகம் இன்னைக்கு மாறிடுச்சு. தமிழக மக்கள் இதெல்லாம் பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. இது வேண்டாம் என்று நினைக்கின்றார். கடன்கார மாநிலமாக மாற்றியாச்சு, குடியார மாநிலமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். சந்து பொந்தெல்லாம் டாஸ்மாக் கடையை திறந்து 44,000 கோடி டாஸ்மாக் மூலமாக மது வியாபாரம் அரசுக்கு வேண்டும் என்று இலக்கை நிர்ணயித்து கடந்த ஆண்டு 44,000 கோடி, இந்த ஆண்டு 52,000 கோடி ரூபாய் இலக்கை நிர்ணயித்திருக்கிறார். தமிழகத்தில் 18 வயசிலிருந்து 60 வயசுக்குள் இருக்கக்கூடிய ஆண்மகன் 19% மதுவுக்கு அடிமை என்று ஆய்வறிக்கை சொல்லுங்க. அப்ப 5ல் ஒருத்தர் நம்முடைய சகோதரனா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், பையனா இருக்கலாம், யாரோ ஒருத்தருடைய கணவனா இருக்கலாம், 5ல் ஒருவர் மதுவுக்கு அடிமை. இவங்க எல்லாத்தையும் மக்களை வீட்டு காரணம், இவங்க டாஸ்மாக் நடத்துவது தமிழகத்தினுடைய வருவாயை பெருக்குவதற்காக. இவங்க டாஸ்மாக் நடக்குது எதுக்கு? நாங்க திமுக வட்டச்சாலைக்கு கமிஷன் வரணும். டாஸ்மாக்ல டாஸ்மாக் பக்கத்தில் இருக்க பார்ல ஒரு திமுக காரன் முட்டை மாஸ்டர் கான்ட்ராக்ட் எடுத்திருப்பான். பிஆர் பாலு ஜெகத் ரட்சகன் நடத்தக்கூடிய சாராய ஆலையில உற்பத்தி ஆகக்கூடிய சாராயம் டாஸ்மார்க்ல விற்பனையாகும். அவங்க பணம் வரும். இவர்கள் டாஸ்மாக் நடத்துவது திமுக என்கின்ற டிராமா கம்பெனியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்காகத்தான் தமிழகத்தில் டாஸ்மாக் நடத்திக் கொண்டிருக்கிறார். வெளியீடு பெண்களுடைய தாலி எடுத்துக் கொண்டிருக்கிறார். சமீபத்தில் பார்த்த தர்மபுரியில பார்த்தீங்க, 2 நாளைக்கு முன்னாடி விவசாய நிலத்திலே மது இருந்தாங்க. விவசாயி போய் கேட்கிறோம், இல்லையா தோட்டத்தில் குடிக்காதீங்க, விவசாயிக்கு பரிசீலனை கண்டம் குண்டமாக வெட்டி கொலை. பக்கத்துல பல்லடத்துல 4 மாதங்களுக்கு முன்பு தோட்டத்திலே மது இருந்தார். விவசாயி போய் குடிக்காதீங்க சொல்லி ஒரு குடும்பத்திலே 4 பேருக்கு கொண்டார். அதிலே இறந்தவர் நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை தலைவர், அவருடைய அம்மா, அவருடைய தம்பி, அவருடைய அண்ணன், 4 பேர் ஒரே வீட்டில் வெட்டி கொண்டாங்க ஒரு 7 நிமிஷத்துல. ஏன்னா தோட்டத்துல வந்து குடிக்காதுன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த 7 வயசு பையனை கோட்டை கொடுத்தாங்க. அந்த பையன் வேலி ஏறி போச்சு ஓடிட்டான். அந்த இல்லத்திற்கு யாத்திரையின் போது பல்லடத்திற்கு சென்று அவர்களை சந்தித்து பேசிவிட்டு வந்தேன். இப்ப மதுவுடைய கோர முகம் என்பது வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, தோட்டத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, விவசாயிகளுடைய உயிர் காவலாக ஆரம்பித்திருக்கும். தமிழகத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சி நாம் தெளிவாக இருக்கின்றோம். ஆம்புலன்ஸ் எப்படி வந்து வழி விடுங்க. தமிழகத்தில் அதனால்தான் நாம் தெளிவாக இருக்கின்றோம். இது சர்வதிகார நாடு இல்லைங்க. யாரையும் குடிக்காதே நம்ம கையை கட்டி போட முடியாது. சர்வதிகார நாடு குடிக்கிறோம் சில பேர் முடிவு பண்ணிட்டு அவங்களே மாறுவார். அதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் எண்ணம் என்னன்னா, கள்ளுக்கடையை திறப்போம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணம்.
தென்னை மரம் பனை மரத்திலிருந்து வரக்கூடிய பொருளை திறந்துருவோம். டாஸ்மார்க்கை முதல் ஆண்டு 33% மூண்டுவோம், இரண்டாவது ஆண்டு 33% மூண்டுவோம். 3 ஆண்டுகள்ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் 100% டாஸ்மார்க் மூடு. 3 ஆண்டுகள்ல கள்ளுக்கடையை படிப்படியாக கொண்டு வரும். விவசாயிக்கு வருமானம், அரசுக்கு வருமானம். யாராவது குடிக்கிறது நினைச்சா எரிசாராயத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. இதை வெள்ளை அறிக்கையாக தயார் செய்து 350 பக்கத்திற்கு தயார் செய்து நம்முடைய ஆளுநர் அவர்கள்ட்ட கொடுத்தோம். ஆனா திமுகவை பொறுத்தவரை எந்த காரணத்திற்கும் கூட டாஸ்மார்க் வேண்டும் என்று நினைப்பதால நம்முடைய வெள்ளை அறிக்கை முதலமைச்சர் காப்பி அனுப்பிச்சு வச்சிருந்தோம். நிச்சயமாக அது குப்பை தொட்டிக்குத்தான் சென்றிருக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு எண்ணம் இல்லை, அவர்களுக்கு அதை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அக்கறை இல்லை. அதெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகளை இன்னைக்கு நம்ம வரியை பத்தி பேசணும். அரசியல் மடை யாரும் வரியை பத்தி பேச மாட்டாங்க. என்னுடைய வரியை பத்தி பேசாதீங்க. தமிழ்நாட்டுக்காரங்க திமுக காரங்க சொல்றாங்க நாங்க அதிகமா டெல்லிக்கு வரி கொடுக்கிறோம், டெல்லி எங்களுக்கு திரும்ப கம்மியா கொடுக்குது, இதை வைத்து அரசியல் பண்ணலாமான்னு தமிழகத்தில் சில திமுக காரங்க துடிச்சிட்டு இருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் சென்னைக்கு வந்தாங்க. 9 ஆண்டுகள்ல தமிழகத்திலிருந்து நாம் எவ்வளவு வரி கட்டி இருக்கின்றோம், மத்திய அரசுக்கு எவ்வளவு பணம் திரும்ப தமிழகத்திற்கு வந்திருக்கு ஒரு புள்ளி விவரத்தை சொன்னாங்க. நம்ம கட்டக்கூடிய இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், இது போன்ற டாக்ஸ் எல்லாம் சேர்த்து 6,23,000 கோடி ரூபாய் வரி கொடுத்தது மத்திய அரசு. திரும்ப நமக்கு 9 ஆண்டுகள்ல நமக்கு கொடுத்த பணம் 6,93,000 கோடி. எவ்வளவு வரி கொடுத்தோமோ அதை விட அதிகமா பணம் வந்திருக்கு. இதுல ஜிஎஸ்டி சேர்த்துலீங்க. ஜிஎஸ்டி பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், 100 ரூபாய் ஜிஎஸ்டி கட்டிக்கணும், 50 ரூபாய் நேரடியா மாநில அரசுக்கு வந்து 50 ரூபாய் மத்திய அரசுக்கு போய் மத்திய அரசுக்கு போற 50 ரூபாயில 21 ரூபாய் நிதி கமிஷன் மூலமாக மறுபடியும் மாநிலத்துக்கு வந்தது. 29 ரூபாய் மத்திய அரசு கையில் இருக்கும். ஜிஎஸ்டில 100 ரூபாய் நீங்க கட்டுறீங்கன்னா 50 ரூபாய் மாநில அரசு, 50 ரூபாய் மத்திய அரசு. மத்திய அரசுக்கு போன 50 ரூபாயில 21 ரூபாய் நிதி கமிஷன் மூலமாக மறுபடியும் மாநில அரசு. அப்படின்னா 71 ரூபாய் நீங்க கட்டுற ஜிஎஸ்டில 100 ரூபாய்க்கு 71 ரூபாய் மாநில அரசுக்கு திரும்ப வருது. 29 ரூபாய் மோடி ஐயாவுடைய கைக்கு போகுது. இப்ப நீங்க கேள்வி கேட்கணும், நம்ம பாரதிய ஜனதா கட்சி முதல் முறை ஆட்சிக்கு நம்ம கொண்டு வருவதற்காக கூட்டம் நடத்தலை. 3வது முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கொண்டு வருவதற்காக கூட்டம் நடத்தும். அப்ப இங்கிருந்து சபைகளை யாராச்சும் கேட்கணும், நீங்க 3வது முறை மோடி ஐயா ஓட்டு போடுன்னு சொல்றேன். அப்ப 10 ஆண்டுகளாக மோடி ஐயா என்ன செஞ்சார்? 29 ரூபாய் நீங்க சொன்னபடி மோடி ஐயாக்கு வரி போயிருக்கு, என்ன செஞ்சார்? இந்த கேள்வியை நீங்க கேட்கணுங்க ஐயா. திமுக காரன் வந்தாலும் இந்த கேள்வியை கேட்கும். அதற்கான பதிலை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பதிலை சொல்லி உங்களுடைய வரிப்பணத்தை என்ன செய்திருக்கின்றோம் என்று சொல்லி, எப்படி இன்னும் இந்தியாவை மேம்படுத்த போகின்றோம் என்று சொல்லி நம்முடைய அரசியல் இருக்கு. தமிழகத்திற்கு 11 மருத்துவக் கல்லூரிகள் ஒரே நேரத்தில் நாம கொடுத்தோம். நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு மருத்துவ சீட்டை இரட்டிப்பாக்கிவிட்டோம். ஒரே நேரத்தில் 11 மருத்துவக் கல்லூரி. நீ யோசிச்சு பாருங்க, திமுக தன்னுடைய மொத்த ஆட்சியில 6வது முறை முதலமைச்சராக இருக்கின்றார்கள். 6 முறை திமுக ஆட்சியில் இருந்து மொத்தமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி 5. 6 முறை ஆட்சியிலிருந்து திமுக ஆரம்பிச்ச அரசு மருத்துவக் கல்லூரி 5. நாம் 9 ஆண்டுகள் ஆட்சியிலிருந்து தமிழகத்திற்கு நாம் கொடுத்த அரசு மருத்துவக் கல்லூரி 15. ஒரே நேரத்தில் 11, மொத்தமாக 15. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டினுடைய விரிவாக்க பணிகளுக்கு மட்டும் 4,542 கோடி ரூபாய். திருச்சியில 2 நாட்களுக்கு முன்பு பிரதமர் அவர்கள் திருச்சியினுடைய புதிய விமான நிலைய கட்டணத்தை திறந்து வச்சார். நம்முடைய துறைமுகங்களை எல்லாம் மேம்படுத்த 1,46,000 கோடி. போர்ட் எல்லா துறைமுகங்களையும் மேம்படுத்த 1,46,000 கோடி. தேசிய நெடுஞ்சாலைகள் மேம்படுத்த எல்லா இடத்திலும் நேஷனல் ஹைவே கொண்டு வருவதற்கு 43,935 கோடி. கிராமப்புற சாலைகளை மேம்படுத்த 3,376 கோடி. முத்ரா திட்டம், யாராச்சும் முத்ரா திட்டத்தில் கடன் வாங்கியிருக்கீங்களா? கை தூக்குறேன், ஒரு சின்ன தொழில் பண்றேன், முத்ரா திட்டத்தில் கடன் வாங்கியிருக்கேன். தமிழகத்திலே மோடி ஐயா முத்ரா திட்டத்தின் மூலமாக கொடுத்த கடன் மட்டுமே 2,02,000 கோடி. எம்எஸ்எம்இ, சேலம்னாவே எம்எஸ்எம், முழுசிலிருந்து சேலத்தில் இல்லாத இல்லை.
எம்எஸ்எம்இக்கு நம்ம வழங்கிய கடன் மட்டுமே மத்திய அரசு 26,659 கோடி. சுபநிதி சாலையோரம் நம்முடைய வியாபார நண்பர்கள் இருக்கிறாங்க. பூக்கடை, பஜ்ஜி கடை, போண்டா கடை நம்ம சகோதரர் வச்சிருக்காங்க. அவங்கள பேங்குக்கு போனா லோனே கொடுக்க மாட்டாங்க. அவர்களுக்காக மோடி ஐயா சுபநிதி திட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுல கடன் மட்டுமே 1538 கோடி ரூபாய். விவசாய நண்பர்கள் எங்க இருக்கிறீங்க? 6,000 ரூபாய் யார் அக்கௌண்ட்டுக்காக வருதுங்களா? ஓகே, நம்ம நகரத்துக்குள்ள இருந்தாலும் விவசாயிகள் வந்திருக்கலாம், பக்கத்துல தோட்டம் இருக்கலாம். இதை விழுப்புரம் போய் கேட்டோம்னா விழுப்புரம் மாவட்டத்துல மட்டுமே 5,40,000 விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வங்கி கணக்கு போகுது. விவசாயம் பார்க்கலாம். நகரத்துக்குள்ள கொஞ்சம் குறைவா இருப்பீங்க, இங்கே விவசாயிகள் இருக்கிறேன். விவசாயிகள் மட்டும் தமிழகத்திலே 46 லட்சம் விவசாயிகளுக்கு வருஷம் 6,000 ரூபாய் கொடுத்திருக்கேன் நம்ம அரசு. அப்புறம் இதுவரைக்கும் வங்கி கணக்குக்கு 30,000 ரூபாய் ஒரு விவசாயிக்கு வந்திருக்கு. 15 தவணையில 2,000 ரூபாய். தமிழகத்திற்கு இதுவரை மொத்தமாக நாம் கொடுத்திருப்பது 11,000 கோடி ரூபாய் PM கிசான் சம்மான் நிதி திட்டத்தில். இதை தவிர்த்து விவசாய மேம்பாட்டிற்காக மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய நிதி 10,415 கோடி ரூபாய். மீனவர்களுடைய மேம்பாட்டிற்காக கொடுத்திருக்கக்கூடிய நிதி 2,820 கோடி ரூபாய். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் யாராவது சகோதரி இருக்கீங்களான்னு தெரியல. நகரத்துக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அம்மாக்கு சம்பளம் வருது, வாரம் சம்பளம் போடுறாரு மோடி ஐயா. இதுவரை தமிழகத்திற்கு மட்டுமே சம்பளமாக நாம் கொடுத்திருப்பது 53,506 கோடி ரூபாய். பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம், ஏழை தாய்மார்களுக்கு கான்கிரீட் வீடு, அதுக்கு மட்டுமே 16,335 கோடி ரூபாய். தமிழகத்தினுடைய சுகாதார மேம்பாட்டிற்கு 12,641 கோடி ரூபாய். கல்வி மேம்பாட்டிற்கு 12,967 கோடி ரூபாய். தமிழகத்திலே ஏழைகளுக்கான உணவு திட்டம், 1 கிலோ அரிசி 5 கிலோ பருப்பு 10,000 கோடி ரூபாய். 9 ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு மட்டுமே 10,76,000 கோடி ரூபாய் நம்ம கணக்கு. திமுக காரங்க கணக்கு கேட்போம். அண்ணே அண்ணாமலை வந்தாரு, சேலத்துக்கு வந்தாரு. இந்த திமுகவுடைய MP இருக்கிறீங்க, நிறைய MLA இருக்கிறீங்க. அண்ணாமலை கணக்கு கொடுத்துட்டு போயிட்டார். 10,76,000 கோடி ரூபாய் கணக்கு கொடுத்துட்டு போனார். நீங்க கணக்கு கொடுங்கன்னா ஸ்டாலின் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, செந்தில் பாலாஜி அடித்த கொள்ளை அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. பல ஆயிரம் கோடி சொல்லவே வேண்டாம். பாட்டிலுக்கு 10 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு பாட்டிலுக்கு வாங்குற கமிஷன்ல இருந்து பல ஆயிரம் கோடி. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஏப்ரல் 14ஆம் தேதி DMK பார்ட் 1 ஃபைல்ஸ் வெளியிட்டாங்க. 3 லட்சம் கோடி ரூபாய் திமுகவுடைய சொத்தை பட்டியலிட்டோம். நீங்க எல்லாருமே என்ன ரொம்ப கோவப்பட்டீங்க. எப்படி நீங்க சொத்தை வெளியிடலாம்? 5 லட்சம் கோடி இருக்கும், நீங்க குறைச்சு 3 லட்சம் கோடி சொல்றீங்க. 1967 ஆட்சி நீங்க சும்மா 3 லட்சம் கோடி சொல்லிட்டு கோபமா இருக்குன்னு பல பேர் போன் பண்ணாங்க. நான் சொன்னேன், அண்ணே நான் புள்ளி விவரப்படி சொத்து யாரு பேர்ல இருக்குன்னு பார்த்துதானே கணக்கு போட முடியும். பினாமி சொத்தை நான் சேர்த்துல, அது சேர்த்துனா இன்னும் பயங்கரமா போயிடும். அது மட்டுமே 3 லட்சம் கோடி. ஏழை மக்களுடைய பணம். இதுதான் அவருடைய கணக்கு. பொன்முடி ஐயாவுடைய வீட்டுல அமலாக்கத்துறை ரைடு பண்ணது. லஞ்ச பணத்தை வீட்டுல பதுக்கி பார்த்திருக்கிறோம், டாய்லெட்டுக்குள்ள ஒழிச்சு பார்த்திருக்கிறோம், பேகுக்குள்ள ஜிப்பு போட்டு மூடி பார்த்திருக்கோம். வைப்பு நிதியா வச்சு பார்த்திருக்கீங்களா? அவ்வளவுதான் இருக்கு. 42 கோடி ரூபாய் வைப்பு நிதியாக பொன்முடி அவங்க வீட்டுல ஒரு டாக்குமெண்ட் கிடைக்கும். கணக்கு சொல்லுங்க. துபாயில் ஒரு கம்பெனி ஒண்ணு வாங்கியிருக்காரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு 41 லட்சம் ரூபாய்க்கு. அதை 112 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காரு 3 ஆண்டு. எல்லாமே ஹவாலா. இந்த மாதிரி திமுக காரன் கணக்கு நான் சொன்னதை விட அருமையான கணக்கு PTR என்ன சொன்னார். PTR நம்ம நிதியமைச்சர் என்னையா அண்ணாமலை கணக்கு சொல்றான், வள வள துளத்துடன் பேசுறான், மைக்கு எடுத்துக்கிட்டேன். நான் சொல்றேன் கணக்கு. ஆட்சிக்கு வந்த பிறகு மகனும் மருமகனும் அடிச்சிருக்காயா 30,000 கோடி. மகனும் மருமகனும் ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணாமலை வளவள கொள்கையும் கணக்கு சொல்றான், நான் நிதியமைச்சர் கணக்கு சொல்றேன் 30,000. அந்த டேப்பை நாம வெளியிட்டோம். திமுக அந்த டேப் இல்லவே இல்லை, அண்ணாமலையே மிமிக்ரி பண்ணி சொல்றாரு. நான் சொன்ன சரியா, நீ என் மேல FIR போடு. நான் 1 மணி நேரம் மொத்த டேப்பையும் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வரேன். இது பார்த்து பார்த்தா வெளியிடுவோம். லோக்சபா இன்னும் 3 மாசம் வரைக்கும் இன்னும் வரும். பார்த்து பார்த்தா தான் வெளியிடுவோம்.
கணக்குங்கிறது அப்பதான் கச்சிதமா இருக்கும். எஃப்ஐஆர் போடல, பக்கத்திலேயே வரல. பிடிஆர் அவர்களுக்கு பரிசு என்னன்னா நிதித்துறையிலிருந்து மாத்தி டம்மி துறையில போட்டான். பிடிஆர் தமிழ்நாட்டில் நாய் செத்து போனாலும் பேட்டி கொடுப்பார். பத்திரிகை கூட்ட நாய் செத்து போச்சு, மோடி தான் காரணம், மோடி டெல்லியில் ஆட்சி கொண்டாரு, அதனால நாய் செத்து போச்சு, பாருங்க பாருங்க. இந்த டேப் விட்டதுல இருந்து ஜிப்பு போட்டு உட்கார்ந்து வாயே திறக்க மாட்டேன். அவரு கணக்கு 30,000 கோடி. பெரியவர்களை தாய்மார், இந்த கணக்கு நாம் சொல்வது மக்களுக்கான கணக்கு, ஏழைகளுக்கான கணக்கு, விவசாயிகளுக்கான கணக்கு, உங்களுக்கான கணக்கு. திமுக சொல்றது அவர்களுக்கான கணக்கு. அவர்கள் கொள்ளையடித்த பணம் மட்டுமே 3 லட்சம் கோடி ரூபாய் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கு. அதுக்கு என்ன கேஸ் போட்டிருக்க? மான நஷ்ட வழக்கு. மானம் இருந்தா தானே நஷ்ட வழக்கு. திமுக புது பழக்கம் மான நஷ்ட வழக்கெல்லாம் போட்டிருக்கேன். கோர்ட்டுக்கு போலாம். கோர்ட்டுக்கு நான் நடத்திட்டு இருக்கேன். ஒரு கோர்ட்டை ஏறி இறங்கிட்டு இருக்கு. மொத்தமா 1320 கோடி ரூபாய் என் மேல கேஸ் போட்டு அவ்வளவு பணம் நான் கொடுக்கணும். நீங்க எல்லாம் உங்களை மாதிரி யோசிக்கிறீங்க. என்ன யோசிச்சு 50,000 1 லட்சம் 2 லட்சம் போட்டா நான் கோர்ட்டுக்கு உனக்கு மரியாதை இருக்கும், கேஸ் போட்ட உனக்கு மரியாதை இருக்கும். 1320 கோடி ரூபாய்க்கு மான நஷ்ட வழக்கு. அதனாலதான் நான் ஜட்ஜி மாதிரி சொல்ல போறேன், ஐயா இவர்களுக்கு மானமே இல்லை, அதனால அவர்கள் நஷ்டம் போட்டிருக்காங்க, கைது இந்த கேஸ் நீங்க எடுத்துக்காது. சகோதர சகோதரிகளே, நாம் இன்னைக்கு காமெடியா பேசிட்டு இருந்தா கூட சேலத்துல நாம் பேசுகின்ற கருத்துக்கள் எல்லாம் உண்மையான கருத்து, இதெல்லாம் நியாயமான கருத்து. தமிழகத்துல ஜாதியை வச்சு அரசியல் பண்றாங்க, ஜாதியை வச்சு மட்டும்தான் அரசியல் பண்றாங்க. சமீபத்தில் மோடி ஐயா சொன்னாங்க, நானும் ஜாதியை நம்புறேன் அப்படின்னா. திமுக கிளம்பி வந்தா பாத்தீங்களா? உங்க தலைவரே கடைசியில ஜாதி அரசியலுக்கு வந்துட்டாரு பாத்தீங்களா? நான் சொன்னேன், உடன்பிறப்பு நண்பரை முழுசா கேட்கும். மோடி ஐயா அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்கும். மோடி ஐயா சொன்னார்கள், நான் நம்புகின்ற 4 ஜாதி இருக்கு இந்தியாவில். ஏழை ஜாதி, பெண்கள் ஜாதி, இளைஞர்கள் ஜாதி, விவசாய ஜாதி. இந்த 4 ஜாதிகளை நம்பி மட்டும்தான் மோடிக்கு ஆட்சியில் இருக்கு. அதிலே ஏழை ஜாதி என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது என்பதற்காக ஆட்சி நடக்கும். விவசாய ஜாதி, பெண்கள் ஜாதி, இளைஞர்கள் ஜாதி முன்னேற வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறது. அதுல இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் எல்லாமே நீங்க வந்துடுறீங்க. இளைஞர்கள் வந்துடுறீங்க, நெசவாளர்கள் வந்துடுறீங்க, பெண்கள் வந்துடுறீங்க, இளைஞர்கள் வந்துடுறீங்க, விவசாயிகள் வந்துடுறீங்க. 4 அடிப்படையா பிரிச்சிருக்காரு மோடி ஐயா. இவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம ஆட்சி. ஐயா நீ நம்ப மாட்டேன், காசி தமிழ் சங்கமத்துல தமிழ்நாட்டிலிருந்து 300 நெசவாளர்கள் அழைச்சிட்டு போனாங்க. காசியில போய் ஸ்டால் போட சொன்னாங்க. சேலத்திலிருந்து வந்தாங்க, அங்க நெஞ்சு காமிச்சாங்க, நம்ம சீலை நெஞ்சு காமிச்சாங்க. உங்களுக்கு தெரியும், வாரணாசியும் நெசவுக்கு ஃபேமஸ். 2 பேருக்கு போட்டி, யார் நல்ல சீலை நெய்றோம். சொல்லவே வேண்டாம், நாம தான் ஜெயிச்சோம், அது சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு நம்முடைய நெசவாள பெருமக்களை காசி அழைத்து சென்று வாரணாசியில் இருக்கக்கூடிய சகோதரர்களையும் அழைத்து நெசவாளர்களை பிணைத்து, நான் நூல்தான் நம்மை பிணைக்கிறதால பேசிட்டே இருக்கலாங்க. நான் உங்களிடம் அன்பான ஒரு வேண்டுகோளை வைப்பதற்காக வந்திருக்கேன். நீங்க இருக்கிற நீங்க எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சி இல்லையே நடக்குது. அண்ணா நான் பிஜேபி இல்ல, நான் பாரதிய ஜனதா கட்சி இல்லை, அங்க வந்துட்டேன். நான் வந்து என்ன பேசுறீங்க பிஜேபின்னு கேட்க வந்தேன், யாத்திரைக்கு வந்தேன். முதல் ஓட்டு யாருக்கு போடணும்னு குழப்பத்தில் இருக்கேன். முதல் ஓட்டு தவறா போடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். முதல் ஓட்டுக்கான விலையை சரியா கொடுக்க வேண்டும் நினைக்கிறேன். சகோதரை போல நிறைய படிச்சிருக்க, நான் எதிர்பார்த்த மாற்றம் இல்லை. நானும் 30 வருஷமா வெயிட் பண்ணி பார்க்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்கள் நம்பிக்கை 2024 கட்சியெல்லாம் தாண்டி மோடிக்கு நீங்கள் வாக்களிக்கிறீர்கள். கட்சியெல்லாம் தாண்டி இந்த முறை மோடிக்கு காணப்போம். 2024 3வது முறை ஆட்சி அமரக்கூடிய மோடிக்கு காணப்போம். இந்தியாவுடைய வரலாறை, முழு வரலாறை எழுதக்கூடிய 5 ஆண்டுகள் மோடி அவர்களுக்கு தேவைப்படுது. அன்பான வேண்டுகோள் வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள், திமுகவுக்கு எதிராக, ஜாதி அரசியலுக்கு எதிராக, பண அரசியலுக்கு எதிராக, ஊழல் அரசியலுக்கு எதிராக, சாராய அரசியலுக்கு எதிராக, ஒரே குடும்பம் கோலேற்றுவதற்கு எதிராக இந்த முறை உங்களுடைய வாக்கு நரேந்திர மோடி அவர்களை மட்டும் மனதில் வைத்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்கூட்டத்திலே, யாத்திரையிலே, சேலத்திலே பங்கெடுப்பது நாங்கள் எப்போதோ செய்திருக்கக்கூடிய பாக்கியம். சாதாரண ஊர் இல்லைங்க, எல்லா காலத்திலும் வாழ்ந்த ஒரு ஊர், வணிகத்திற்கு பெயர் போன ஊர்.
எல்லா விதமான மக்களும் சேலத்தில் இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் திரும்பி பார்த்தோம்னா ஒரு கோயிலும் கூட 1000 ஆண்டுகளுக்கு மேலே பழமை. சேலத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியேஸ்வரர் கோயில் 1000 ஆண்டுகளுக்கு மேலே பழமை. கோட்டை மாரியம்மன் அவர்கள் தாய் நம்மை தினமும் காக்கிறாங்க. ஒரு பிரச்சனை கோட்டை மாரியம்மன் வர்றோம். ஊத்துமலை முருகன் கோவில், தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில், வரலாற்று சிறப்புமிக்க கோவில் எங்க பார்த்தால் இருக்குது இல்லையா. சேலத்தை பொறுத்தவரை எஃகு நகரம், அயல் சிட்டி. அதாவது இங்க இருக்கக்கூடிய மக்கள் நீங்க எல்லாம் அயல் மக்களா இருக்கிறீங்க, எஃகு மக்களாக இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட பெருமை சேலத்துக்கு இருக்கு. ரோடு பேரரசனுடைய வெள்ளி நாணயங்கள் சேலம் பதுக்கக்கூடிய கோவேரிப்பட்டி ஒரு காலத்தில் கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நகரத்துல பட்டுநூல் தயாரிப்பில் இருந்து, மால்கோவா மாம்பழத்திலிருந்து, இரும்பு உற்பத்தியிலிருந்து, ஜவ்வரிசையிலிருந்து எல்லா துறையிலும் கூட கொடிகட்டி நம்பரோடு துறையாக இருக்கக்கூடிய சேலத்திற்கு வந்திருப்பதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். சேலம் மாம்பழம், சேலம் கத்திரிக்காய், சேலம் வெள்ளி கொலுசு, அடுத்தது 2024 பிறகு சேலம் பாஜக, சேலம் மோடி என்கின்ற பெயரை எல்லா தாய்மார்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, இளைஞர்களுக்கு, நடுநிலையாளர்களுக்கு, புதிய வாக்காளர்களுக்கு, குழந்தைகளுக்கு அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. மிகச் சிறப்பாக இந்த யாத்திரை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட தலைவர் அண்ணன் சுரேஷ் பாபு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர், பெருங்கோட்ட பொறுப்பாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், நம்மை வழிநடத்தக்கூடிய அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய பார்வையான மூத்த தலைவர் அண்ணன் ஏசி முருகேசன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, சேலம் பாராளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் அண்ணாதுரை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவர் ஐயாவுடைய கொஞ்ச நேரம் நேற்று எம்எல்ஏவாக இருந்து சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருந்து நம்முடைய கூட்டுறவுத்துறையுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வெங்கடாச்சலம் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் சரவணன் அவர்கள் நன்றியை தெரிவித்து, துணைத் தலைவர்கள் செல்வராஜ், சுமதி விஸ்வநாதன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, செயலாளர்கள் ராம்குமார், ஆர்டவேஸ் ராஜா அண்ணன் ரொம்ப சிறப்பாக ஏற்படப்பட்டிருந்தாங்க, அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, மும்பாய் சிவகுமார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, நம்முடைய ஒன்றிய தலைவராக இருந்து மிகச் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அம்மாப்பேட்டை தலைவர் தியாகராஜன் அவர்கள், உதவி தலைவர் தங்கராஜ் அவர்கள், சீரநாயக்கன்பட்டி பெருமாள் அவர்கள், குண்டலாம்பட்டி விஜயகுமார் அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், பத்திரிகை நண்பர்கள், இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்ற நன்றி, வணக்கம்.